வணக்கம். உணவை மிருதம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே டயட்டாவும் ஹெல்த்தியாகவும் அமையக்கூடிய வகையிலான நொறுக்கு தீனிகள் எப்படி செய்யறது, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அதை பற்றி தான் டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு வராரு. அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த வாரம் முழுக்கவே ஃபீட்பேக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிறைய அம்மாக்கள், அதாவது தாய்மார்கள் வீட்டில் இதை நாங்கள் ட்ரை பண்ணோம், குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க, இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, ஸோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி காராமணி இருக்கு இல்லையா, அந்த காராமணியை வச்சு தட்டு வடை, அதாவது தட்டைன்னு ஒன்று உண்டு, வடைன்னு ஒன்று உண்டு. இது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு தட்டு வடை இவ்வளோ பெருசு இருக்கும், அந்த மெல்லிசா தட்டி அப்படியே பொரிச்சு எடுத்துறது. இந்த வாரம் முழுசுமே நாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இது குழந்தைங்கள் முழுமையாக நொறுக்கி சாப்பிடணும் அப்படிங்கிறத விரும்பி கேட்கறதுனால எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்ச விஷயங்களாகவே நம்ம அறிமுகப்படுத்திட்டு வரோம். எண்ணெயில் போட்டு பொரிச்சால் எந்த விதமான கேடும் கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். ஏன்னா நம்ம எண்ணெயாக இருக்கணும். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய், இது ரெண்டும் தான் ரொம்ப மிகச்சிறந்த இந்த கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம். கடலை எண்ணெயும் நல்ல எண்ணெய் தான், நிச்சயமாக. அது நிலக்கடலையிலேருந்து வரக்கூடிய எண்ணெயும் சிறந்த எண்ணெய் தான். முதன்மையான எண்ணெய்கள் வரிசையில் நம்ம சொல்லக்கூடியது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய். இதெல்லாம் உணவுக்கு இன்னொரு தடவை நேயர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த வாரம் முழுக்கவே பண்ண நொறுக்கு தீனிகள் எண்ணெய், அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், மூணுல தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நிச்சயமா டாக்டர், நிச்சயமா. ஓகே டாக்டர், இப்போ நொறுக்கு தீனிலாம் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அல்லது அந்த மாதிரி டேஸ்ட் என்ஹான்சர்ஸ். டாக்டர், எனக்கு நீங்கள் சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நிறைய ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பேர் சொல்லலை, அது சாப்பிட்டு முடிச்சோன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ரெட் கலரில் அப்படியே கையில் ஊட்டி இருக்கும். கரெக்ட். ஏன்னா அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கலர் முக்கியமாக இருக்குது, மனம் முக்கியமாக இருக்குது, சுவை அடுத்தபடியாக தான் வருது. மனமும் அந்த கலரும் அட்ராக்ட் பண்ண உடனே தான் குழந்தைங்க வேகமாக போய் விரும்பி அதை சாப்பிடணுன்ற எண்ணம். இதுக்காக உலகம் முழுவதும், குறிப்பாக ஒரே ஒரு வளர்ந்த நாடை மாத்திரம் சொன்னாச்சுன்னா 15 மில்லியன் கிலோகிராம் ஆஃப் கலரிங் ஏஜென்ட்ஸ் விற்பனையாகும். அவ்வளவும் கெடுதல், அவ்வளவுமே கார்சினோஜெனிக். அவ்வளவு கார்சினோஜெனிக் சொன்னாச்சுன்னா கேன்சரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ஸ். இதனால முழுமையாக அது என்ன ஆகுது அப்படின்னாச்சா, அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், இதெல்லாம் என்ன முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னாச்சுன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர், அதாவது ஒரு கவனம் இல்லாத நிலை, ஆட்டிசம்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான விளைவுகள்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு வர்றதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ்னு அநேக விதமான ஆய்வுகள் சொல்லுது. பிரிட்டிஷில் நடந்த பெரிய ஆய்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவில் நடந்தக்கூடிய பெரிய நிறுவனங்களில் நடக்கக்கூடிய ஆய்வுகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவுகள் எல்லாம் ரொம்ப அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது. ரொம்ப பயப்படணும் நாம் அதை பற்றி. அது மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய, நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மை. இந்த கலரிங் ஏஜென்ட்ஸும் இந்த ஆர்டிஃபிஷியல், இந்த உடம்புக்கு ஒத்துக்காதுன்ற பொருட்கள் எல்லாம் அதில் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த மூளையை சிதைவடிக்கக்கூடிய, அவர்களுடைய நினைவாற்றலை குழந்தைங்களுடைய நினைவாற்றலை ரொம்ப கெடு பண்ணி போதுமான அளவுக்கு அவர்களுடைய கற்கக்கூடிய திறனை மழுங்கடிக்கக்கூடிய பொருட்களாக இதில் இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். ஆனால் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. இதுக்கு கீழே போனால் விஷம். ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இன்னொரு 20 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு அவங்க ஆக்டிவாக அவங்க வேலை பார்த்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் ரொம்ப நல்லபடியாக செலவழிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பெரும் வியாதியில் போய் மாட்டிக்குவாங்க. அந்த வியாதியில் போய் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம் இந்த வாரம் இந்த முறையை எடுத்திருக்கோம். இந்த கலரிங் ஏஜென்ட்ஸும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் என்ன பண்ணுதுன்னா, அலர்ஜன்ஸ், அதாவது உடம்புக்கு ஒத்துக்காத பொருள் இல்லையா. எப்போதுமே உடம்புக்கு ஒத்துக்காத, ஏற்றுக்கொள்ளாத வேறு வகையான பொருட்கள் உடம்புக்குள்ளே போகும்போது அதுக்கு எதிராக நம்ம உடல் எதிர்ப்பாற்றல், இம்யூன் சிஸ்டம் வேறு மாதிரியான ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இதை வெளிப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய முயற்சியில் வீசிங் வருது, தும்மல் வருது, ஸ்கின் ரேஷஸ் வருது, கிட்னியில் பிரச்சனைகள் வருது, கல்லீரல் அதனுடைய செயல்பாட்டில் குறைபாடு வருது. இதனால் உடம்பு முழுவதும் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்னாலையும் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இது மாதிரியும் பலவிதமான கேடுகள் உடம்புல வர்றதுக்கு
இந்த கலரிங் ஏஜென்ட்ஸும் ஆர்டிஃபிஷியலாக உள்ள கலந்துருக்கக்கூடிய பொருட்களும் காரணமாக இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது டாக்டர். நம்ம நார்மலாக சாப்பிட்ற விஷயத்தில் கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளை அழிச்சிட்டு இருக்கோங்கிற விஷயம் வந்து இதன் மூலமாக தெரிய வருது. ரொம்ப வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம மாற்றி ஆகணும். ஓகே டாக்டர், அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த டிஷ் பற்றி பார்க்க போகிறோம்? நொறுக்கு தீனி. அதில் காராமணி தட்டை வடைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காராமணி, உளுந்து, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வடை மாதிரி ஒன்று நம்ம செஞ்சுட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு மிகவும் ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு நொறுக்கு தீனியை அதை நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துருங்க. எப்படி அதனுடைய நலம்லாம் அப்புறம் பார்க்கலாம். நிச்சயமா. நேர்களே, இன்னைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி காராமணி தட்டுவடை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கான செஞ்சு காட்டப்போறேன். அதுக்கப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உணவே மிருதம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் முழுக்கவே மாற்று நொறுக்கு தீனிகள்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத டாக்டர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராரு. அந்த வகையில் இன்னைக்கு ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி காராமணி தட்டுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். காராமணி தட்டுவடைக்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச காராமணி, உளுந்து பொடி, பொட்டுக்கடலை பொடி, மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. காராமணி தட்டுவடை செய்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காராமணியை நான் ரொம்ப நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம காராமணியோடு சேர்த்து ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பொடி, உளுந்து பொடி, இது எல்லாத்தையும் சேர்க்குறோம். காராமணி தட்டுவடைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்ச காராமணி, உளுந்து பொடி, பொட்டுக்கடலை பொடி இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி, அடுத்ததாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். காராமணி தட்டு வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கடையில் நான் எண்ணெய் விட்டு வடை சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்க போகிறோம். நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மூணுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி அதிகமாக விட்டு பண்ணால் இதை வந்து நம்ம வடையை ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும். அப்படி இல்லை தண்ணி கம்மியாக வச்சு நம்ம நல்லா தட்டு மாதிரி செஞ்சு வச்சா இது 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். காராமணி தட்டு வடை நல்ல எண்ணெயில் காஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரியும். இப்போ இது ஒரு சைடு நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போடுறேன். நல்ல பொறுன்னு வருது. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது. தட்டு வடை நல்லா காஞ்சி சூப்பராக பொறுன்னு வந்துட்டுருக்கு. இப்போ அதை நான் எடுக்கிறேன்.
காராமணி தட்டோட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காராமணி தட்டை வடை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். இப்போ டாக்டர் கிட்ட அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், காராமணி தட்டு வடை நான் செஞ்சேன், சாப்பிட்டும் பார்த்தேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, நல்ல முறுக்கு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம செஞ்சு அது டப்பாவில் போட்டு கூட சாப்பிடலாம். எத்தனை நாள் வரைக்கும் அது தாங்கும்? இது ரொம்ப கொஞ்சம் முறுகலாக நம்ம வறுத்துட்டோம், அதாவது ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நல்லாவே அது தண்ணீர் குறைவாக விட்டு கொஞ்சம் இருகலாக பிசைஞ்சு தட்டை மாதிரி பண்ணி சாப்பிடணும். இதே இது நம்ம உடனே சாப்பிடணும் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருந்தாலும் கூட கொஞ்சம் மெத்துன்னு பண்ணி மெதுவடை மாதிரி ஒரு பதத்தில் நம்ம எடுத்து அதை தட்டி உடனடியாக சட்னி தொட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி 2 விதமாகவும் இதை பயன்படுத்தலாம். அதாவது காராமணி தட்டையாகவும். எத்தனை நாள் டாக்டர் இது? தட்டை மாதிரி நம்ம செஞ்சோம்னா 1 வாரம் வரைக்கும் போகும். 1 வாரம் வரைக்கும். மெதுவடை மாதிரி செஞ்சோம்னா 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடலாம். 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடலாம். இன்ஸ்டன்ட்டாக சாப்பிட்றோம். இன்ஸ்டன்ட்டாக சாப்பிடலாம். மெயினாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த மெதுவடை மாதிரி செய்யும் போது வேகமாக போட்டுறக்கூடாது. சட்டிக்குள்ளே போட்டாச்சுன்னா அது வந்து தூளில் உதிர்ந்து போயிடும். இந்த சட்டியுடைய ஓரங்கள் அப்படி போய் இடிச்சதுன்னா சின்ன துகள்களாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம தட்டி பொறுமையாக எனக்கே செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக தான் டாக்டர் இருந்துச்சு. ஸோ அதனால அது மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு மெதுவடையாக. இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்க. காராமணி அப்படிங்கிறது வந்து பொதுவாக உடலுக்கு மிகச்சிறந்த ஊட்டம் அளிக்கக்கூடிய முக்கியமான பருப்பு பயிர் வகைகளில் ஒன்று. இது முக்கியமான நன்மை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது இதயத்தை பலப்படுத்தும். அதே மாதிரி இரத்த குழாய்கள், முக்கியமாக உடல் முழுவதும் போகக்கூடிய நுண் இரத்த குழாய்கள், பெரிய இரத்த குழாய் அயோட்டான்னு சொல்லுவாங்க, பெருந்தமணின்னு சொல்லக்கூடியது, அதிலிருந்து ஆரம்பித்து விரல் நுனி முடி வரைக்கும் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சிறு நுண் இரத்த குழாய்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டத்தை கொடுக்குது. ஏன்னா இரத்த குழாய்கள் ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு குழாயாக இருந்தாலும் சரி, அதுக்கு போதுமான ஊட்டம் நமக்கு தேவை. அதுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த காராமணிக்கு உண்டு. பொதுவாக காராமணி வந்து வாயு பண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அது சாப்பிட்டாச்சுன்னா வயிற்றில் வந்து கொஞ்சம் வாயு தங்கும் அப்படிங்கிறது அது ஒரு சின்ன அதனுடைய ஒரு பக்க விளைவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நாம் அதில் சேர்த்துருக்கக்கூடிய மிளகு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம், அது தவிர்த்துரும். அதனால் இது மொத்தமாக இதை நம்ம காராமணின்னு உடனே சிலர் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் நல்ல விதமான நன்மைகள் இருக்குது. இது கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தன்மை இதில் இருக்குது. மூளையினுடைய செல்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. ஏன்னா மூளைக்கு போதுமான அளவுக்கு ஊட்டம் கொடுக்கறதுக்குன்னு சில விதமான தகுதியான பொருட்களாக இருக்குது. வெண்டைக்காய், நெல்லிக்காய் மாதிரி மிகச்சிறந்த ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. அந்த வரிசையில் காராமணியும் உண்டு. அப்படிங்கும்போது இந்த செரோட்டோனின்னு சொல்லக்கூடியது, மெலட்டோனின்னு சொல்லக்கூடிய நல்ல விதமான ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிறதுக்கு இந்த காராமணி உதவியாக இருக்குது. அதனால இந்த நம்ம வடையாக செஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் கூடும். இப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸுக்கு மாற்றாக இது கொடுக்கும்போது அதில் உள்ள கேடுகளுக்கு நிச்சயமாக மாற்றாக இந்த காராமணி தட்டுவடை இருக்குது. அதுவும் போக பொட்டுக்கடலையும் உளுந்து அதனுடைய பலன்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, ஏகப்பட்ட அளவுக்கு இருக்குது. மொத்தமாக இந்த காராமணி தட்டுவடை அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவு குழந்தைங்களுக்கு, எலும்பு வளர்ச்சிகளுக்கு, எலும்பில் உள்ளே இருக்கக்கூடிய போன் மேரோன்னு சொல்லக்கூடியது, அதுதான் வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய செல்கள், அதிகப்படியான செல்கள் உற்பத்தியாகி உடலை உறுதியோடு மன உறுதியோடு ஒரு குழந்தை அடுத்த சமுதாயம் வரணும்னா இந்த காராமணி தட்டுவடை உதவியாக இருக்கும். நிச்சயமா டாக்டர், இந்த வாரம் முழுக்கவே நொறுக்கு தீனிகள், அதாவது சூப்பரான ஒரு யம்மியான ரெசிபி சொன்னீங்க. நானும் செஞ்சு காட்டினேன். இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் தெரிய வந்திருக்கு. பொதுவாக ஹெல்த் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாலே கசப்பாக இருக்கும், துவர்ப்பாக இருக்கும், அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுலேயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிய வந்திருக்கு. மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பனை பெறும் அதிர்ஷ்டசாலி நேயர்கள். முதலாவது நேயர் பானுமதி, வேலூர். வெயில் காலத்தில் பெருங்காயம் கட்டியாகிவிடும். அப்படி ஆகாமல் இருக்க பச்சை மிளகாயை காம்பு எடுக்காமல் பெருங்காய டப்பாவில் போட்டால் பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும். அடுத்த நேயர் நாகேஸ்வரி, கும்பகோணம். சீடை செய்யும் போது அது வெடிக்காமல் இருப்பதற்காக சீடையை ஊசியால் குத்திய பிறகு எண்ணெயில் போட்டால் வெடிக்காது. நேர்களே, உணவே மிருதம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் முழுக்க நொறுக்கு தீனிகள் நல்ல சுவையூட்டு விதத்துலையும் அமைஞ்சிருக்கும். அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. மீண்டும் வேறொரு புதிய கான்செப்டில் உங்களை நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.